சிறகடிக்க ஆசை சரியில்ல. டுடே எபிசோட்ல மீனாவுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சந்திராவோட வீட்ல வந்து பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரோகிணி பண்ண எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. மாமாவோட கார் பிரேக்கை கட் பண்ணதுலேருந்து, அக்காவோட பூக்கடையை தூக்குன வரைக்கும் அந்த ரோகிணி தான் எல்லாத்துக்குமே காரணம். ஏன் இப்போ அம்மாவோட பூக்கடை, கரும்பு மிஷினு இது எல்லாத்தையுமே தூக்க வச்சாங்கல்ல, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரோகிணி தான் அப்படின்ற மாதிரி சத்யா வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. ஒரு பொம்பளை இப்படியெல்லாம் கூடவா பண்ணுவா? இப்படிப்பட்ட ஒரு பொம்பளையை நாங்கள் பார்த்தது கூட கிடையாது. இத்தனை நாளாக கூடவே இருந்து எவ்வளோ வேலையை பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க. முத்து அண்ணன் எவ்வளோ தங்கமான மனுஷன், ஆனால் அவரை அந்த சிட்டி கூட சேர்ந்து கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்காளே, அவளை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. சரி விடு, மீனாவுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம், தெரிஞ்சா அவள் ரொம்பவே கஷ்டப்படுவா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆல்ரெடி நான் இந்த விஷயத்த அக்கா கிட்ட நான் சொல்லிட்டேன். அக்கா வந்து மாமா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால் நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா இருந்துட்டு சந்திரா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ ஏன்டா இந்த விஷயத்த அவகிட்ட போய் சொன்ன? அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சால் இன்னும் பிரச்சனை பெருசாகும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது தெரிஞ்சிட்டு போட்டோம், விடுங்கக்கா. எவ்வளோ தைரியம் இருந்தால் முத்து கொல்ற அளவுக்கு அவள் போயிருப்பா. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம மீனா வராங்க. மீனா வந்ததுமே, என்ன மீனா அந்த பவுட்ரு பூசுறவ இவ்வளோ வேலையை பண்ணி வச்சுருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதான் அந்த ரோகிணியை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். வீட்லேயும் இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி கல்யாணத்தை பண்ணியிருக்கா. இப்போ முத்துவோட கார் பிரேக்கெல்லாம் கட் பண்ணி விட்டது, உன்னோட பூக்கடை தூக்குனது, கரும் ஜூஸ் தூக்குனதுன்னு சொல்லி எல்லா வேலையும் அவள் தான் பார்த்து வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எல்லா விஷயமும் எங்களுக்கும் தெரியும். சத்யா இப்போ தான் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அவளை நீங்கள் என்ன தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவங்கள வீட்டை விட்டு விரட்டி அடித்தாச்சு. அதுக்கு அடுத்ததாக அத்தை வந்து டிவோர்ஸ் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாமாவுக்கும் பெருசாக இது இல்லை, அவங்கள வெளியே துரத்துறது, டிவோர்ஸ் பண்ணுறது தான் மாமாவோட எண்ணமும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதே என் புருஷனுக்கு அந்த மாதிரி நடந்திருந்தா கண்டிப்பாக அவங்கள நாங்கள் ஒரு வழி பண்ணியிருப்போம். நீங்கள் ஏன் மீனா அமைதியாக இருக்க? நீ இந்த விஷயத்தை எங்ககிட்ட விட்டுரு, நாங்கள் அந்த ரோகிணியை பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அக்கா, அப்படி ஏதாச்சும் பண்ணிட்டு போகிறீங்க, அப்படி எதுவுமே பண்ணாதீங்க. மாமாவுக்கு தெரிஞ்சால் மாமா ரொம்ப கஷ்டப்படுவார். ஏற்கனவே வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டாரு, ரோகிணி ஏதும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. கிறிஷோட எதிர்காலமும் இருக்குல்ல, கிறிஷை பற்றியும் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிக்கா சத்யா, நீ இந்த பூவை வந்து ஸ்கூலில் கொடுத்துரு. சிவன் கோவில் பக்கத்தில் டானு ஸ்கூல் இருக்குல்ல, அங்கே எடுத்துகிட்டு போய் இதை கொடுத்துட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்க்கா நீ போலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அங்கே கிறிஷ் இருப்பான். கிறிஷ் கண்ணில் நான் பட்டா கிறிஷ் வந்து அழுவான். அவளும் தான் என்னால் தாங்கிக்க முடியாது, நானும் அழ வேண்டியதாக இருக்கும். அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீயே கொண்டு போய் இதை கொடுத்துரு. அது மட்டும் இல்லை, ரோகிணி அங்கே வந்தாலே வரலாம். அதனால் எனக்கும் அவளுக்கும் மனஸ்தாபம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிடுறாங்க. சரிக்கா, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா மீனா, சாப்பிட்டப்போ இல்லாட்டி உட்காரு, நான் போட்டுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஐயோ அம்மா, விடவும் மாட்டேன், சரி நான் போய் சாப்பிட்டுக்கிறேன், நீ பூவை கட்டுமா அப்படின்ற மாதிரி நம்ம மீனா வந்து சொல்லிட்டு உள்ளே கிளம்பி போகிறாங்க. சத்யாவும் கூட வேலை செய்கிறவங்களும் பிளான் போடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த பக்கம் நம்ம கிறிஷை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக ரோகிணியோட அம்மா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டி, நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைடா இன்னைக்கு உங்கள் அம்மா தான் கொண்டு போய் உன்னை ஸ்கூலில் விட போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரோகிணி இருந்துட்டு, ஏம்மா நீ போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை தலை ரொம்ப சுற்றுற மாதிரியே இருக்குது, அதனால இன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கண்ணை போய் செக் பண்ணின்னு உனக்கு எத்தனை தடவை சொல்கிறேன், நீ கேட்கவும் மாட்டேன். சரி நீ போய் செக் பண்ணிட்டு வா, நானே இன்றைக்கி ஸ்கூலில் விட்டுறேன், எனக்கும் வெளியே போகிற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லிவிட்டு கிறிஷை வந்து ஸ்கூல் கூட்டிகிட்டு போகிறாங்க. கிறிஷ் இருந்துட்டு, அம்மா நம்ம எப்போம்மா மீனாவோட வீட்டுக்கு போக போகிறோம், அவங்கள பார்க்கணும் போல இருக்குது,
அந்த வீட்டுக்கு போகணும் போல இருக்குது, மனோஜ் டாடியை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனாவோட வீடு மட்டும் இல்லை அது, அது நம்மளுடைய வீடும் தான். நம்ம கூடிய சீக்கிரமாக அந்த வீட்டுக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த பக்கம் முத்து இருந்துட்டு செல்வத்துக்கிட்டேயும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயும் ரோகிணி எப்படிப்பட்டவங்கன்ற விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க. என்னடா உன் உயிரை எடுக்கிற அளவுக்கு கிரிமினலாக இருக்குது, அது பொம்பளையா வேறு ஏதாவதா இப்படி பண்ணி வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடா பண்ண சொல்கிற, மனோஜியோட டைவோர்ஸ் கேஸும் கோர்ட்டுக்கு வரப்போகுது, அப்பாவும் அந்த ரோகிணியை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் எனக்கு வர கோவத்துக்கு மூஞ்சி மேலே போயிட்டு சப்பு சப்புன்னு அரையணும் போல இருக்குது, காரை விட்டு ஏற்றின போல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவ்வளோ கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம ரோகிணி இருந்துட்டு கிருஷை வந்து சமாதானம் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறாங்க. வெளியில் வந்து பார்த்தா மீனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நின்றுட்டுருக்காங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் முத்தண்ணனோட காரை வந்து நீ பிரேக் பிடிக்காத அளவுக்கு அந்த சிட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்க, அவரை உயிரவே எடுக்க பார்த்துருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனாவோட பூக்கடையும் தூக்குனது நீ தானே, கரம் ஜூஸை தூக்குனதும் நீ தானே, எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. நீ உன் புருஷனை ஃப்ராடு தானே பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னை யாரும் வேண்டான்னு சொன்னா, ஆனால் நீ இவங்க மேலே கை வச்சா உன்னைப்பா வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்போன்னு மட்டும் நீ நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி இந்த வண்டியில் ஏறு நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் எதுக்காக இந்த வண்டியில் ஏறணும், என்னாலலாம் இந்த வண்டியில் ஏற முடியாது, நீ எப்படி ஏறாமல் போகிறேன்னு நாங்களும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி வண்டியில் ஏற வைக்கிறாங்க. வண்டி ஏறினதுமே ரோகிணியை போட்டு எல்லாருமே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் முத்துக்கு ஃபோன் பண்ணி மீனாவையும் ஷெட்டுக்கு வர சொல்கிறாங்க. என்ன விஷயமா வர சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாருமே ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ரோகிணியை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு நம்ம முத்துவோட கார் ஷீட்டுக்கு போகிறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ரோகிணியை வந்து இறக்கி வைக்கிறாங்க. ரோகிணியை பார்த்த உடனே முத்துவும் மீனாவும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நீ இது வரைக்கும் தப்பு பண்ணதுக்காக அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. போகும்போது ஒரு முறையும் முறைச்சிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம மனோஜ் இருந்துட்டு ஷோரூமுக்கு போகிறாங்க. அப்போ சந்தோஷ்கிட்டே, ஆமாம் என்னோடய ஷோரூமுக்கு என்னால் சரியாக வர முடியாது, அதனால் எல்லாத்தையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம ரோகிணி வந்து நிற்கிறாங்க. ரோகிணியை பார்த்தோன்னே மனோஜ் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, என் நிலைமையை பார்த்தியா, உன் தம்பி முத்துவும் மீனாவும் என்னை அடித்து போட்டுட்டாங்க, நீ என் புருஷன், அதனால் நீ எங்கள் மேலே கை வைக்கலாம், ஆனால் என் மேலே கை வைக்க முதல்ல அவங்க யார், அவங்க எதுக்காக என்னை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கட்டி பிடிச்சி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் இருந்துட்டு கீழே தள்ளி விட்டுறாரு. ஆமாம் அவங்க அடிப்பாங்க, அவங்க அடிக்கிறதுல நியாயமாக இருக்குது. ஏன்னு தெரியுமா, முத்துவை கொல்ல பார்த்துருக்க, எனக்கு அவனுக்கும் ஆகாது கூட இருக்கட்டும், ஏன்னா அவன் என்னுடைய தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக உன்னை யார் அடித்தாலும் யார் என்ன கேட்டாலையும் உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் அது என்ன ஏதுன்னு கூட நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னப்பா நீ விரட்டுற, ஆனால் என்னை தேடி உன்னை நான் வர வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு போகிறாங்க. மனோஜ் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் ஆல்ரெடி வீட்டில் சொல்லிட்டாங்க. அண்ணாமலை இருந்துட்டு நான் தான் எதுவும் பண்ணாதீங்கன்னு தானே சொன்னேன், அப்புறம் எதுக்காக ஆளை வச்சு அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நாங்கள் எதுவுமே பண்ணலைப்பா, மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு அவங்க தான் எங்கள் மேலே இருக்கிற பாசத்தில் இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க, இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. விஜய் இதை கேட்டோன்னே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டில் வந்து கூட்டம் அள்ளிக்கிட்டு போகுது. என்ன காரணம்னு பார்த்தா அதுக்கு அடுத்ததாக ஒரு புதுசாக ஒரு டிஷ் வந்து போட்டுட்ருக்கேன், அதனால தான் இவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நான் ஒரு ஃபோட்டோ பிடிக்கணும், நீங்கள் 2 பேரும் ஒன்றா நில்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே நம்ம நீத்து இருந்துட்டு ரவியை கட்டி பிடிச்சி இருக்கிற மாதிரி போஸ் எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.